சிறப்பு. பள்ளி முடிந்தது. அழகனும் அமுதாவும் வீட்டுக்கு கிளம்பினர். வரும் வழியில் பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்தது. அதை எடுத்து பார்த்தனர். அது என்னவென்று தெரியவில்லை. அவ்வழியும் வந்த தாத்தாவிடம் இது என்னவென்று கேட்டனர். தாத்தா, இது என்ன பழம்? இதுதான் பழம். இதை தின்னலாமா? இது சுமையாக இருக்கும். இதை சுட்டு அல்லது வேக வைத்து தின்ன வேண்டும். இந்த பனைமரத்தால் நமக்கு வேறு என்ன பயன்? எனக்கு நொங்கு மட்டுமே தெரியும். இந்த பனமும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகிறது. அது மட்டும் இல்லை, பனை ஓலைகளால் கூடைகள் உடையலாம், கைவினை பொருட்கள் செய்யலாம், கூடைகள் செய்யலாம், பனநீராகவும் கல்பெட்டியாகவும் கல்கட்டாகவும் செய்யலாம். பயன் தருகிறது. அப்படியா தாத்தா? அது மட்டுமல்ல, நம் பழைய காலத்தில் கூந்தல் பனையில் தான் நாங்கள் எழுதப்பட்டோம். அவைகளை தான் நாங்கள் ஓலைச்சுவடிகள் கூறினோம். பனைமரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது. பனைமரம் நீரை உறிந்து கொள்ளும் சக்தி கொண்டது. இந்த மரத்துக்கு இவ்வளவு சிறப்பா? இந்த மரம் நீர்மட்டத்தின் நீரை உயர்ந்து கொண்டதாலே நீர்மட்டம் உயர்கிறது. நுங்கு வண்டி